நிறைய இப்போ இந்த ஆப் லோன் கம்பெனியில் வந்து பிரைவேட் கோர்ட்டு அப்படின்னு போட்டு நோட்டீஸ் வந்துட்டு இருக்கு எல்லாருக்குமே. பிரைவேட் கோர்ட் இந்த வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு அதிகாரம் யாருக்கும் கிடையாது. கோர்ட்டுன்ற வார்த்தையை வந்து சில வார்த்தைகள் தடுக்கப்பட்ட வார்த்தைகள், இது வந்து அரசாங்கம் தான் யூஸ் பண்ணணும். இப்போ கோர்ட்னா ஃபுட் கோர்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு ஃபுட் கோர்ட்னா அதுக்கு முன்னாடி பின்னாடி வர அர்த்தத்தை பார்த்துக்கணும். ஸோ அது பார்த்து ஃபுட் கோர்ட்டுங்கிறது பண்ணணும். ஒரு டென்னிஸ் கோர்ட் அப்படின்னு வரலாம். எனக்கு அது வந்து கோர்ட் வந்து ஒரு கோர்ட்னா ஒரு இடம், அதில் வந்து டென்னிஸ் விளாட்றாங்க. பட் பிரைவேட் கோர்ட்னு வரக்கூடாது. அதே மாதிரி பிரைவேட் போலீஸ் ஸ்டேஷனும் வரக்கூடாது. அதனால பிரைவேட் கோர்ட்னு அமிச்சாக்கா அது டம்மியான ஒரு நோட்டீஸ். இதை இந்த நம்ம கம்பெனிகளை மெயினாக அனுப்புறது இந்த கிட்சியூ சைசான் கம்பெனியா ஜப்பான்ல இருந்து ஒரு ஹெட் ஆஃபீஸ், ஆனால் இங்கே லோனை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். இவங்கெல்லாம் மெயினாக அனுப்புறது லோனை கொடுத்துட்டு பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி முடிச்சிருவானுங்க. அவங்க வட்டி இன்ட்ரெஸ்ட்லாம் வந்துடும். அதுக்கப்புறமும் இந்த அக்ரிமெண்ட்டை வச்சுக்கிட்டு பிரைவேட் கோர்ட்டு, இப்போ சாதாரண ஒரு மனுஷன் சாதாரண ஒரு கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் வாங்கினவர், இதை ஒரு பிஸ்னஸ் லோன் வாங்கினவர் பிரைவேட் கோர்ட்டுன்னு வந்துச்சுன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுன்ற வார்த்தை தான் அவருக்கு தெரியும். பிரைவேட் கோர்ட்டோ பப்ளிக் கோர்ட்டோ அப்படின்னு தெரியாது. ஸோ கோர்ட்டு அந்த சிம்பிளத்தை அந்த எம்பளம் அதெல்லாம் போட்டு அந்த சிம்பிளை போட்டுட்டு பிரைவேட் கோர்ட்டு அப்படின்னு அனுப்புனா நிச்சயமா பொதுமக்கள்கிட்ட ஒரு பயம் வரதான் செய்யும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நோட்டீஸ் வந்து ஒரு செல்ல தகுந்த நோட்டீஸ் கிடையாது. முதல்ல வந்து இதுல அனுப்பிச்சிருக்க நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா கான்சிலேஷனுக்காக செக்ஷன் 62ல இன்விடேஷன் பண்ணியிருக்காங்க. அட்டன் பண்றதும் பண்ணாததும் கிளைண்டோட பொறுப்பு. ஆனா இது எப்படி மிரட்டுற மாதிரி அமைச்சிருக்காங்க பாருங்க. பிரைவேட் கோர்ட்டு அப்படின்னும் போது ஒரு கோர்ட்டுக்கு வந்து அப்பீர் ஆகணுன்ற மாதிரி ஒரு 4 ரூம்குள்ள நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து அவன் கோர்ட்டு பிரபலப்படுத்துறான். கோர்ட்டுன்ற வார்த்தை பிரகக்கூடாது. அது வந்து ட்ரைபுனல் தான் சொல்லணும். ட்ரிபுனல்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். தீர்ப்பாயம், அவ்வளவுதான். அதுவும் 4 ரூம்குள்ள 4 பேர் தான் உட்காரணும். அதை ரெக்கார்ட் பண்ணவும் கூடாது. இது மட்டும் தான் செல்லும். மற்றபடி இந்த கோர்ட்டுன்னு போட்டால் செல்லாது. ஆனால் இவங்க பொதுமக்களை மிரட்டுறதுக்காக ஃபேக் நோட்டீஸு, இந்த மாதிரி வந்து பிரைவேட் கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்புறது. இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ கோர்ட்டில் தான் வந்திருக்கு பேசி தீர்த்து போன்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுற அமௌண்ட்டை விட அதிகமாக கட்டி நிறைய பேர் முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ திட்டடிங் தான். இப்போ வேணா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வந்துருவாங்களோ, இல்லை சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டிடுவாங்களோ, இல்லை அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்களோ, சொந்த ஊருக்கு போயிடுவாங்களோ, நம்ம லோன் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, நம்ம ஒய்ஃபுக்கு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயத்திலே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கூப்பிட்டு சமரசமாக கட்டிடுறாங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பொதுமக்கள் ஏமாத்துற மாதிரி இல்லை. பொதுமக்களை தான் வந்து என்பிஎஃப்சி பேங்க்கோ இந்த மாதிரி ஆப் லோன்ஸ் ஏமாத்துறாங்க. ஏன்னா 100 பேர் லோன் வாங்கினாக்கா மிரட்டுறதுல 80 பேர் கட்டிடுறாங்க. ஒரு 20 பேர் தான் கட்ட முடியாமல் உங்களுக்கு அட்வொகேட் கிட்டே கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு நிலைமை இருக்கு. அது 80 பேரை வந்து என்ன சொல்றாங்கன்னா வாங்கின பணத்துக்கு மனசாட்சி பிரகாரம் கட்டிடுறாங்க. அதுல எந்த மாற்றமே இல்லை. ஆனா ஒன்று இந்த மாதிரி நோட்டீஸ் போட்டு மிரட்டும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை அதிகமாக தான் கட்டிடுறாங்க. ஏன்னா போதும், இதோட ஒழிஞ்சா போதும் அப்படின்னு. ஆனாலும் கூட என்ஓசி கொடுக்காம இழுத்துட்டு இருக்கிற ஆப் லோன்னா இந்த ப்ரிஃபர் மாதிரி ஆளுங்களாம் எக்கச்சக்கமான ஃப்ராடுங்க இருக்காங்க. இவங்க எல்லாமே என்ஓசி கொடுக்க மாட்டாங்க. அப்பப்போ பணத்தை வாங்கிட்டு திருப்பி 6 மாசம் கழிச்சு கேட்டு அதை ஸ்டார் ஸ்கின் இருக்கிறவங்க பக்கா ஃப்ராட், அக்காரா கேபிட்டல், அவன் அதுக்கு மேலே பக்கா ஃப்ராட். இவனுக்கு எல்லாமே பொதுமக்களை விட்டுறதா ஐடியா இல்லை. வருங்காலத்துக்கு இந்த பொதுமக்கள் தான் வேணும். ஏன்னா இவங்க எப்பவுமே உழைச்சி கொட்ட போறாங்க. என்னைக்கு போனா ஒரு இடத்துல வேலைக்கு செய்ய போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி சாப்பிடலான்றதுக்காக இந்த லோனை க்ளோஸ் பண்ண வச்சிருக்காங்க. இதை பத்தி இந்த ஆப் லோனு பேங்க் அனுப்பக்கூடிய ஃபேக் நோட்டீஸ், அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா லீகல் நோட்டீஸ், வார்னிங், லெட்டர் ஃபார் நாட்டு பேக்கிங் பேமெண்ட், இப்படிலாம் வந்து போட்டு நிறைய வந்து இந்த போட்டோஷாப் போடுற காப்பீஸ் அனுப்புறாங்க. நிறைய பேர் இதை பார்த்துட்டு என்ன சார் இது 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்ல அனுப்பிச்சிருக்காங்க, 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல வேணா வந்து நான் பேமெண்ட் அனுப்புவானா, அவார்டு தான் அப்படி கொடுக்க முடியுமே தவிர இதில் பார்த்தீங்கன்னாக்கா அது அட்வொகேட்டு, இது பிரவேஷ், ஜெயஸ், ஷா, என்னமோ பேர்லாம் எல்லாம் வந்து கட்டன் பேஸ்ட் பண்ணதுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா விசிட் ஹோம் வருவோம், அப்புறம் உங்க மேலே எஃப்ஐஆர் போடுவோம், கவர்மெண்ட்டுக்கு நீ 30,000 சார்ஜ் கொடுக்கணும், ஏதோ ஒரு கேஸ் நம்பரை போட்டு இதை ஒரு லீகல் நோட்டீஸ் அமைச்சிருப்பான தவிர பேங்க் வேலையே போட மாட்டோம். இது எல்லா பேங்க்கும் வந்து கியர் சங்காப் மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா வடக்கன்ஸுக்கு அவ்வளோ நாலேஜ் கிடையாதுங்க. அவங்க என்ன பண்ணுவானுங்க இந்த மாதிரிலாம், ஏன்னா லோனை கொடுத்தது அவங்க ஊர்ல தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஊர்ல இருந்து எந்த ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் ஹெட் ஆஃபீஸ் கிடையாது. இருக்கிறது எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான். இந்த நார்த் இந்தியன்ஸ் தான் நடத்துறது இந்த லோன் பிரச்சனை, இந்த ராம் பின் கார்டு, இந்த லோன் புக்தா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பட்டாக்கு பே, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வடநாட்டில் இருந்து என்பிஎஃப்சியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிறவங்க லோனை கொடுத்துட்டு மிரட்டி பணம் வாங்குறதா அவங்க வேலை. அங்கே இருக்கிறவங்க வந்து அவ்வளோ தூரமாக அவங்களுக்கு அறிவு ஒர்க் பண்ணணும். அதே இந்த மாதிரி ஒரு நோட்டீஸை வந்து ஃபேக்காக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்க கொடுக்குறது, இல்லைன்னா அனுப்புறது. ஆக்சுவலாக ரொம்ப சின்னதாக லோன் வாங்கியிருக்கவங்க கொடுத்துருவாங்க. சரி நமக்கு வந்து எதுக்கு பிரச்சனை, நம்ம வந்து கொடுத்துருவோம்னு சொல்லி ஃபைல் பண்ணுறோம், இது காசு கொடுத்துருவாங்க. ஆனால் விவரம் தெரிஞ்சவங்க மாதிரி ஆளை காட்டணும்னு தெரிஞ்சிடும் அது வந்து பக்கா ஃபேக் நோட்டீஸ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஃபேக் நோட்டீஸ் நிறைய அட்வொகேட் சீல் போட்டு அட்வொகேட் சீலை போட்டுருவாங்க. அப்படி ஒரு அட்வொகேட்டே கிடையாது, இருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி சீல் இருக்க அட்வொகேட் இருக்கவே மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சு பார்க்கும்போதே சரி ஸ்டாம்ப் பேப்பரில் வந்துருக்கு சீல் போட்டிருக்காங்க பார்த்து பயந்துருவாங்க. பக்காவான இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ஃப்ராட் தரம் நம்பர் 1 வந்து ஹீரோ தான். அவன் போலீஸ் ஸ்டேஷன் சீலே உணவு பண்ணுறான், சாக்கெட் போலீஸ் ஸ்டேஷன் சீலே அடிச்சு அனுப்புறான். இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250-300 கம்பெனி இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஏன்னா அப்படி லீகல் டிபார்ட்மெண்ட் கிடையாது. பட்டாக் பைன்னு ஒன்று இருக்குது, அது மகாராஷ்டிராவில் ஏதோ ஒரு ஓலத்தில் ஒழிஞ்சிட்டு இருக்குது. அவங்களுக்குலாம் இங்கே கலெக்ஷன் எங்கிட்டும் கிடையாது, யாரும் கிடையாது. முடிஞ்சா அவங்களாம் இந்த மாதிரி ஏதாவது பித்தலாட்டம் பண்ணி பணத்தை வாங்க தான் பார்ப்பானுங்க. பணம் கொடுத்துருக்காரு நியாயமா வாங்கிக்க, அதை பற்றி சட்டப்படியாரம் போ. ஏன்னா நீ கந்து வட்டி கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்குற. ஆர்பிஐ கொடுக்குறது, ஆர்பிஐ ரெகக்னேஷன்லாம் லிஸ்டே இல்லை, நிறைய பேங்கே கிடையாது. அவங்கெல்லாம் கூட லோன் இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க.
ஃபோன் நம்பர் வாங்கி லோன் காசு கொடுக்குறவங்க 7 நாளில் பே பண்ணுறது, டெய்லி பே பண்ணுறது எக்கச்சக்கமான ஃப்ராடுங்க இருக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி நோட்டீஸ் வந்துச்சுன்னா வச்சுக்கலாம், இக்னோராக பண்ணிவிடுங்க. பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி வந்து பேங்க் பேரை போடாமல் உங்களுக்கு வீட்டுக்கு போலீஸ் அனுப்புவோம், உங்கள் ஆதாரை பிளாக் பண்ணுவோம், உங்கள் கிரெடிட் கார்டை வந்து சரி உங்களோட டெபிட் கார்டை பிளாக் பண்ணுவோம், இப்போ இருக்கிற அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுவோம்னு 1000 புரியிருப்பாங்க. 2வது ஒழுங்காக எழுதவும் தெரியாது. ஒரு அட்வொகேட்டை கொடுத்து சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்டை பார்த்து சொன்னால் அவன் எதையாவது வந்து ஏஐயில் பார்த்து காப்பி வச்சு அமைச்சிருப்பான். அந்த மாதிரி வந்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஃபோட்டோ காப்பி பண்ணி அமைச்சிருக்கேன். அந்த மாதிரி பார்த்து பயப்படாதீங்க மக்களே. இந்த மாதிரி நோட்டீஸ் வந்துச்சுன்னா அது லீகல் நோட்டீஸ். ஒரு லீகல் நோட்டீஸோட உண்மையான வந்து அந்த சட்டத்தன்மை இன்னொரு வக்கீல் தான் புரியும். அதனால் இந்த மாதிரி லீகலாக ஏதாவது வந்துச்சுன்னா உங்கள் அட்வொகேட்டுக்கு அதை சொல்லி அது என்ன பிரச்சனைன்றதை பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தப்பட்ட நிறைய விழிப்புணர்வு வீடியோ வந்து நம்ம யூடியூப்ல போட்டிருக்கோம். லிங்க் பயோவில் இருக்குது, போய் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப்ல பார்த்துட்டு சொல்லி கிடையாது.